நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ வந்து பார்ட் டூ வீடியோ பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ பார்ட் ஒன்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வாங்க. பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 904 ஒரு இண்டஸ்ட்ரியல் கிரேட் கொண்ட ஒரு ஸ்டீலை இதோட அட்வான்டேஜஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொரோஷன் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்தோம்னாக்கா ரஸ்ட்டு வராது, அதாவது துரு பிடிக்காது. ஈவன் அது சால்ட்டு வாட்டராக இருந்தாலும் சரி, நம்மளோட வேர்வையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உப்பு தண்ணி பட்டாலும் வேர்வை பட்டாலும் இது வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ரஸ்ட்டு வராது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தா அப்படின்னாக்கா இந்த 904 ஒரு ஸ்டீலில் மேக் பண்ணப்பட்ட ஒரு ரோலக்ஸ் வாட்ச். அதர் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தாக்கா 904 ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு புரியும் அது வந்து விலை ரொம்பவே அதிகம், ரொம்பவே காஸ்ட்லி. R2 ஷேப்புக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வரது ரொம்பவே கடினம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இது ரிக்வயர்ஸ் ஸ்பெஷல் மிஷினரி. இதுக்கோசமே நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் மிஷின் வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்டெனன்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். டிஃபிகல்ட் டு பாலிஷ். இதை பாலிஷ் பண்ணுறது சாத்தியம் கிடையாது. ஸோ ரோலக்ஸில் டைப் வச்சிருக்கிற ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் கரெக்டாக அதை வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதர் பிராண்டு அதர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற ஆளுங்களாம் இதை டிஃபிகல்ட் டு பாலிஷ். ஸோ அவங்க வந்து பாலிஷ் பண்ணுறது கஷ்டம். அதோடைய நேக்கு அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு யாருக்கிட்டையும் வந்து இருக்காது. பட் ரோலக்ஸ் சைடில் சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, எங்களுக்கு விலை ப்ராப்ளமே இல்லை, எங்களுக்கு குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்றாங்க. தட்ஸ் வை தே யூசஸ் இட். இவ்வளோ விஷயம் இருக்குது, அது ஏன் வந்து அசட்டுன்றாங்க அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து புரியல. அப்படின்னீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு டவுட் வந்து சால்வ் ஆகிடும். இது அசட்டுன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதுக்கா, இதை வந்து வேல்யூ வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அது மட்டும் கிடையாது, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எனி டைமாக உங்களால் கேஷாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கும் எப்பவுமே. ரோலக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால தான் இந்த ரோலக்ஸ் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸுரி ஐட்டம் இல்லாமல் லக்ஸுரி அசட்டாகவும் இருக்குது. சிம்பிளாக முடிச்சுட்டு அப்படி இன்னும் நம்ம வந்து டீப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன். ரோலக்ஸ் வந்து டைமுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் வை திஸ் இஸ் அப்ரிஷியேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கான அர்த்தங்கள் வந்து லக்ஸுரி ஐட்டம்ஸ் யூஸ்வலி வந்து பார்த்தோன்னாக்கா வேல்யூ வந்து ரிடியூஸ் ஆகும். பட் ரோலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஆப்போசிட். இது வந்து 99% மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சில மாடல்ஸ் வந்து டபுள் அல்லது ட்ரிபிளாகவும் ஆகலாம். இதில் 2 விதமாக நம்ம சொல்ல போகிறோம். ரோலக்ஸ் சப்மரீனா, 2 ரோலக்ஸ் டைட்டானா. இந்த 2 வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 10 இயர்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 3-4 லட்சத்துக்கு கொடுத்து இப்போ நம்ம வந்து வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இன்று, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 3-4 லட்சம் கொடுத்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இப்போ இதோட வேல்யூ வந்து 12-20 லட்சத்துக்கும் மேலே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2மே வந்து பார்த்தோம்னாக்கா வேல்யூ குரோவான் ஐட்டம்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அசட். ரோலக்ஸ் டிமாண்ட் வேர்ல்டு வைடாக கிரேஸியாக இருக்கும். எந்த லெவல் அப்படின்னாக்கா, ரோலக்ஸை பை பண்ணுறவங்க கலெக்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆளுங்க அண்டு செலிபிரிட்டிஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் பையர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ரோலக்ஸ் வாட்சை வந்து பார்த்தோம்னாக்கா பை பண்ணுவாங்க. பை பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா, இதோட டிமாண்ட் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலேயும் வந்து இருக்கலாம். அண்டு அவங்க அஃபிஷியலாக வந்து பண்ணாங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. பிராண்ட் வேல்யூவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து பார்த்தோன்னாக்கா இது கம்மியாக வேண்டிய வேல்யூவே அந்த பிராண்டே கிடையாது. இது இன்னும் மேலும் வந்து மேலே வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆகுமே, அதிகமாக தான் ஆகும். பட் இது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி பார்த்தோம்னா கொண்டு வரதுக்கு ரொம்பவே நாள் ஆகும். பட் இதை சப்ளை வந்து பார்த்தோன்னா எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ஸ்கேரிட்டி அப்படின்வாங்க. ஓகேவா, ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேர்சிட்டி அப்படின்றது ரோலக்ஸோடைய இன்டர்நேஷ்னலாக சப்ளைஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதாவது ஆத்தரைஸ்டு டீலர்ஸ், ஒரு சில அங்கீகரிக்கப்பட்ட டீலர்ஸால் மட்டுமே இந்த ரோலக்ஸ் வாட்ச் வந்து பார்த்தோம்னாக்கா சப்ளை பண்ண முடியும். ஸோ வேறு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில சப்ளையர்ஸுக்கு 1-5 வருஷமே வந்து பார்த்தோம்னாக்கா வெயிட் பண்ணி இந்த சப்ளை பண்ணுவாங்க. ஸோ மற்ற ஆட்களால் இதை வந்து சப்ளை பண்ண முடியாது. ஸ்கேர்சிட்டி அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது. ஸ்கேர்சிட்டி மீன்ஸ் ஒன்றும் இல்லை, இது வந்து சிம்பிளாக வந்து சொல்லப்போனால் ஸ்கேர்சிட்டின்றது ரொம்பவே கம்மியாக கிடைக்கிற ஒரு ஐட்டம்ஸ். ஓகே, அதாவது சப்ளை வந்து ரொம்ப குறைவு. ஸோ இது வந்து டிமாண்ட், அதுக்குன்னு காத்திருக்கும் மக்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. 2மே நடந்தால் அந்த ஐட்டம்ஸ் ரொம்பவே ஆட்டோமேட்டிக்கலி அசட்டாக ஆகிடும் அண்டு ரிச்சாகவும் ஆகிடும். ரோலக்ஸ் வாட்ச் அப்படின்றது நம்ம லிக்விடிட்டி அசட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். லிக்விடிட்டி மீன்ஸ் இது ஈஸியாக சேல் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் தான் வந்து லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு நம்ம நேமை வேர்ட் பண்ணுறோம்.
லிக்விடிட்டி இஸ் அ மெயின் அசெட் குவாலிட்டி. ஓகேவா, தட் இஸ் கால் இந்த நீங்கள் ரோலக்ஸ் வாட்ச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்தியா, துபாய், சிங்கப்பூர், யூஎஸ் அண்ட் யூகேல நீங்கள் எங்கே போனாலும் சேல் பண்ணிக்கலாம். கோல்டு வாங்குற மாதிரி ரீசேல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, ரோலக்ஸ் ரீசேல் மார்க்கெட் செப்பரேட் எக்கனாமிலே இருக்குது. அதர் பிராண்டுக்கு ரீசேல் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வீக்காக இருக்கும். பட் ரோலக்ஸ்க்கு அப்படி கிடையாது. டெடிகேட்டட் ரீசேலர்ஸ் இருப்பாங்க அண்ட் ஆக்ஷன் ஹவுசஸ் அண்ட் கிரே மார்க்கெட் ஷாப்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடர்ஸ் வரைக்குமே எங்கே பார்த்தாலும் வாங்குறதுக்கு ஆல்ரெடி. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா ரீசேல் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் ரோலக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ரோலக்ஸ் குவாலிட்டி லைஃப் டைம் யூசேஜ். ரோலக்ஸ் வச்சு 20 வருஷம் கூட வந்து பார்த்தோன்னாக்கா ரிப்பேரே இல்லாமல் வேலை செய்யும். இன்னொரு விஷயங்கள் சொல்லப்படாத உண்மைகள் என்ன அப்படின்னாக்கா ரோலக்ஸ் இஸ் அண்ட் எமோஷனல் அண்ட் ஸ்டேட்டஸ் வேல்யூ ப்ரீமியம் கேட்டகிரி. அந்த கேட்டகிரி தான் இந்த ரோலக்ஸ் வாட்ச் வந்து சேரும். லக்ஸுரி அசட்டுக்கு ஒரு சில எமோஷன் அண்ட் ரீசேல் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். பீப்புள் பை ரோலக்ஸ் பிகாஸ் அதோட ஸ்டேட்டஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ட்ரீம் அவங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். பை பண்ணுறது ட்ரீமாக இருக்கும் அண்டு கலெக்ஷன் பர்பஸ்க்காக கூட வந்து வச்சிருக்கலாம். லைபிலிட்டிஸாக இருந்தாக்கா ரிச் மேன் எதுக்கு அந்த ரோலக்ஸ் வச்சா பை பண்ணணும். ஸோ ரிமெம்பர் திஸ். அண்ட் முக்கியமாக ரோலக்ஸ் வாட்ச் ப்ரைஸ் ஒரு இயர்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் அதுக்கு உண்டு. ரோலக்ஸ் வாட்சோட ப்ரைஸு வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டால் உங்களால் நம்ப முடியுமா? ஈவன் நீங்கள் ரீசேல் பண்ணி நீங்கள் வாங்கி விற்றாலும் கூட அதே ரேட்டுக்கான அமௌண்ட்டை உங்களால் எடுக்க முடியும். எவ்ரி இயர் ரோலக்ஸ் இட் செல்ஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும். 3% ஆர் 5%. சம் இயர்ஸில் ஒரு சில இயர்ஸில் வந்து பார்த்தோம்னாக்கா 10 to 15 கூட இருக்கும். ஸோ 15% வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அஃபிஷியலாக 10 to 15% வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும் ரோலக்ஸ் வாட்சுக்கு. இதோட விலை அப் டு டே வந்து பார்த்தோம்னாக்கா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குமே தவிர டிக்ரிமெண்ட் ஆகாது. ஸோ தட்ஸ் வை த பிஸ்னஸ் மேன் ஆல்வேஸ் சூஸ் த ரோலக்ஸ் வாட்ச். ஸோ தென் இட் இஸ் கால்ட் as asset. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோ வேறு ஒருத்தவங்களுக்கும் போய் சேரும். அவங்களும் இந்த விஷயத்தை பார்த்து இன்ஃபர்மேட்டிவ் நல்லாவே அவங்களுக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தாக்கா ஈஸி வேல புரிகிற மாதிரி நான் இந்த வீடியோ கான்செப்டாக எடுத்துகிட்டு போயிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.